வணக்கம். நான் டாக்டர் பாலாஜி, பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, குழந்தைகளில் பச்சிளம் குழந்தைகளில் சில விஷயங்கள்லாம் நார்மல். நம்ம அதை பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவோம். ரைட். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வர மஞ்சக்காமாலை. மஞ்சக்காமாலை வந்து நார்மலாகவே குழந்தைகளுக்கு வந்து நிறைய குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் வந்து மஞ்சக்காமாலை வரும். அந்த மஞ்சக்காமாலை வர்றது வந்து பெரும்பாலும் நார்மலானதாக இருக்கும். இந்த பெரியவங்களுக்கு வர இது வந்து பச்சிளம் குழந்தைகளுக்கு வர மஞ்சக்காமாலைலாம் வந்து பெரியவங்களுக்கு வர மஞ்சக்காமாலை மாதிரி நினச்சக்கூடாது. மஞ்சக்காமாலை வந்துட்டால் இன்னும் பெரிய மேஜர் ப்ராப்ளமும், அது ஈரல் கெட்டு போச்சு, மேஜர் ப்ராப்ளம், பத்தியம் இருக்கணும், குழந்தைக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற சொல்லி நினைக்க வேண்டாம். பெரியவங்களுக்கு வர மஞ்சக்காமாலை ஈரல் கெட்டு போகிறதுனால வர்றது. சின்ன குழந்தைகளுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கு அந்த ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் வர மஞ்சக்காமாலை வளர்ச்சி, ஈரலோட வளர்ச்சி, ஈரல் சில என்சைம்ஸ்லாம் இருக்குங்க. அந்த என்சைம்ஸோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில். அந்த வளர்ச்சி மெச்சூர் ஆக ஆக அது மஞ்சக்காமாலை நார்மல் ஆயிடும். அந்த மாதிரியான மஞ்சக்காமாலை. அது வந்து பெருசாக ஒன்றும் பயப்பட மாதிரியான கண்டிஷன் கிடையாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் எப்படியும் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்க, அல்லது டிஸ்சார்ஜ் ஆகி போனாலும் குழந்தை ஏதாவது கொஞ்சம் அன்யூஷுவலாக மஞ்சளாக தெரியுறாங்க அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அந்த டாக்டர் வந்து அந்த மஞ்சக்காமாலை லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த கண்டிஷனுக்கு அந்த டே ஆஃப் லைஃப்பில் அந்த ஒரு மஞ்சக்காமாலை ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் ஏறிச்சு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது லைட்டில் ப்ளூ லைட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இல்லைன்னா அந்த அந்த ட்ரீட்மெண்ட் லெவலோட கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கும். ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, தானாகவே படிப்படியாக நாள் ஆக ஆக குறைஞ்சிரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலை இருந்து ட்ரீட் பண்ணி லைட்டில் வச்சுருந்துருப்பாங்க. அப்புறம் 4வது நாளோ 5வது நாளோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த மஞ்சக்காமாலை லெவல் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் தோலில் கொஞ்சம் லேசாக மஞ்சளாக தெரியலாம், எஸ்பெஷலி ஃபேஸில், கண்ணில் கொஞ்சம் மஞ்சளாக தெரியும். அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். நமக்கு உடம்புல மஞ்சக்காமாலை குறையிறது தான் ரொம்ப முக்கியம். ரத்தத்தில் மஞ்சக்காமாலை குறையிறது தான் நார்மலே வெளியே. கண்ணில் கொஞ்சம் மஞ்சக்காமாலை ஒட்டிகிட்டு இருக்கும். அது ஒன்றும் படிப்படியாக 2லேருந்து 4 வாரத்துக்குள்ளே நல்லா நார்மலாக ஒயிட் கலரில் மற்றவங்களுக்குலாம் இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த கண்ணில் மட்டும் மஞ்சக்காமாலை ஒட்டிகிட்டு இருக்கிறது நினச்சி வந்து ஒரி பண்ண வேண்டாம்.